பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹாப்பி விமென்ஸ் டே டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ். இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலேருந்து நற்கிரியை பண்ணுற ஒரு பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம். நற்கிரியை அப்படின்னாலே நமக்கு ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. தொர்க்கால் என்கின்ற தபித்தா. தொர்க்கால் பைபிள்லே ஒரே ஒரு வாட்டி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு வாட்டி அப்போஸ்தலர் நிருபத்தில் 9வது அதிகாரத்தில் 36லேருந்து 42 வசனத்துக்குள்ளே நம்ம தொர்க்காலை குறித்து பார்க்க முடியுது. தொர்க்கால் அவங்க யோப்பா பட்டணத்தில் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருந்த தாளந்து தையல் தைக்கிற தாளந்து. அந்த தையல் தைக்கிற தாளந்தை எல்லாருக்கும் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் தைச்சி கொடுப்பாங்க. அவங்களால இயன்ற மட்டும் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம பட்டணத்தில் இருக்கிறோம், நம்மளோட தெருக்களில் நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். தேவனுக்காக நம்மளுடைய தாளந்தை உபயோகப்படுத்தணும். தேவனை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை குறித்து மகிமைப்படுவார். நம்ம ஸ்கூலில் இருக்கலாம், நம்ம ஒரு டீச்சராக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு படிப்பு நிறையா வரலையோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். நம்ம திடீர்னு நான் எனக்கு பணம் இல்லை, எனக்கு பொருள் இல்லை, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஹெல்ப்ன்றது அப்படி கிடையாது. நம்ம உதவி செய்கிறது மற்றவங்களுக்காக அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை கேட்டு நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். முட்டி போட்டு ஜெபிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஹெல்ப் நீங்கள் பண்ண முடியும். துர்காலை போல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தினமும் ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் இன்னொரு அழகான வசனம் நம்ம வாசிக்கலாம். கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம இதே மாதிரி உதவி பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கு இதனால் ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது மிக தவறு. இந்த வசனத்தில் அழகாக சொன்னது மாதிரி நம்ம மனப்பூர்வமாக பண்ணணும். நம்ம இருதயத்தில் 1% கூட எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு அழகான வசனம் நமக்கு சொல்கிறாங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சோர்ந்து போகாமல் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம நன்மை செஞ்சுட்டே வரணும். நன்மை அப்படின்றது நம்ம நிறைய விதத்தில் நம்ம நன்மைகள் செய்யலாம். ஆனால் கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணணும், நன்மை செஞ்சு கொண்டே வரணும். நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அவர் சந்தோஷப்படுவார். என்னோட பிள்ளை எவ்வளோ தூரம் நன்மை செய்கிறா எனக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளும் மனுஷர்கள் தான், நம்மளும் பாடுள்ள மனுஷர்கள். நம்மளால் எல்லா டைமும் நன்மைகள் செய்ய முடியாது. அதனால நம்மளோட தனி ஜபத்தில் தேவன்கிட்ட கேட்கணும், என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் நீங்கள் கிருபையால் நிரப்பி தினமும் என்னால் நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் என்னை வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மைகளை செய்து கொண்டே வரணும். நம்மளோட தெருக்களில், நம்மளோட நண்பர்கள் மத்தியில், நம்மளை வேலை பார்க்குறவங்க மத்தியில் நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். துர்காலை போல் அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் அவனால் ரட்சிக்கப்பட்டது, அவனால் ஒரு சாட்சியாக நிறுத்தப்பட்டா. அதே போல் நீங்கள் பெண்களும் என்ன பண்ணணும், ஒவ்வொருவரும் நம்மளோட பட்டணத்தில் நம்மளால் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமேன்.